காவேரி நதிநீர் பங்கீடு குறித்து தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் கருத்துக்களை கேட்டறிந்ததாகவும் இது குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி தெரிவித்துள்ளார். இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் பணியை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக நீர்வளத்துறை செயலாளர் திரு சசி சேகர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கிணங்க தமிழகம் மற்றும் கர்நாடகா பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தை மத்திய அரசு இன்று நடத்தியது. இதில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உரை வாசிக்கப்பட்டது. காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கிணங்க தமிழகத்திற்கு தர வேண்டிய காவேரி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது உரையில் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி, இரு மாநிலங்களின் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டதாகவும் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். I really appreciate that both the state tried to exercise to find some solution, and whatever views they have expressed, we have noted the views, and the views will be sent to the Honorable Supreme Court through Honorable Attorney General. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கிணங்க காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் பணியை மத்திய அரசு தொடங்கிவிட்டதாக நீர்வளத்துறை செயலாளர் திரு சசி சேகர் தெரிவித்துள்ளார்.